ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு பீக்கங்காய் தேங்காய் பால் போட்டு ஒரு கடையல் செஞ்சிடலாம். இது சாப்பாடு, தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். பீக்கங்காய் வெய்ய காலத்தில் ஒரு வாரத்துக்கு 3 நாளாவது சேர்த்திக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் கொடுத்து பழக்கணும். ஒரு 2 பீக்கங்காவை எடுத்து தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துடலாம். பூண்டு ஒரு 8 பூண்டு இருக்கும். 8 பல் பூண்டை எடுத்து நசுக்கி வச்சிடலாம். 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு போட்டு அதையும் வதக்கிடலாம். வெட்டி வச்ச பீக்கங்காவையும் அதிலே சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். தேவைப்படுற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். ஆறின உடனே மாற்றிடலாம். கொஞ்சம் கெட்டி தேங்காய் பால் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு ஊற்றி நல்லா மிக்சியில் அடித்து எடுத்தோம்னா பீக்கங்காய் கடையல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு கடலைப்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை போட்டு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக 10 நிமிஷம் தான் ஆகும்.